வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கவிருப்பது சாணக்கியர் கூறிய, குறிப்பாக ஒருவருடைய மதிப்பு மற்றும் கெத்து குறையாமல் இருக்க ஆச்சாரிய சாணக்கியர் சொல்லும் 10 ரகசியங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ரகசியம் 1. மௌனம் ஒரு பேராயுதம். அதிகமாக பேசுபவர்கள் தங்களின் பலவீனங்களையும் இரகசியங்களையும் அறியாமலேயே வெளிப்படுத்தி விடுவார்கள். நீங்கள் குறைவாக பேசும்போது மற்றவர்கள் உங்களை கணிக்க முடியாமல் திணறுவார்கள். இது உங்களுக்கு ஒரு விதமான மிடுக்கு மற்றும் மர்மமான ஈர்ப்பை தரும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். உதாரணம்: ஒரு அலுவலக கூட்டத்தில் எல்லோரும் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் மட்டும் அமைதியாக கவனித்துவிட்டு இறுதியில் ஒரு மிக சரியான கருத்தை சொன்னால் உங்கள் பேச்சுக்கு அதிக மதிப்பு கிடைக்கும். தேவையில்லாமல் பேசுபவர்களை விட கவனிப்பவர்களுக்கே மதிப்பு அதிகம் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2. ரகசியங்களை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் எதிர்கால திட்டங்கள், உங்கள் பலவீனம் அல்லது உங்கள் வருமானம் போன்றவற்றை யாரிடமும் பகிராதீர்கள். ஒரு காரியம் முடிவடையும் வரை அதை ரகசியமாக வைத்திருப்பதே புத்திசாலித்தனம். உங்கள் அடுத்த நகர்வு எதிரிக்கு தெரியாதவரை நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். உதாரணம்: நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கப் போகிறீர்கள் அல்லது ஒரு புதிய வேலைக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் அது உறுதியாகும் வரை யாரிடமும் சொல்லாதீர்கள். இடையில் சொன்னால் பொறாமை அல்லது தவறான ஆலோசனைகள் மூலம் அது கெட்டுப்போக வாய்ப்புள்ளது. வெற்றி பெற்ற பின் உங்கள் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். அதுவரை உங்கள் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3. தன்னம்பிக்கையை ஆயுதமாக்குங்கள். ஒரு சிங்கத்தின் நடை அதற்கு ஏன் அத்தனை மரியாதையை தருகிறது? அதன் தன்னம்பிக்கையில்தான். நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே தான் உலகமும் உங்களை பார்க்கும். எத்தகைய இக்கட்டான சூழலிலும் உங்கள் உடல் மொழியிலும் பேச்சிலும் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். உதாரணம்: ஒரு நேர்காணலில் உங்களுக்கு கேட்கப்படும் கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றாலும் பதட்டப்படாமல், தற்போது எனக்கு தெரியவில்லை, ஆனால் விரைவில் கற்றுக்கொள்வேன் என்று நிமிர்ந்து நின்று சொன்னால் உங்கள் தன்னம்பிக்கையே அவர்களை கவரும். ரகசியம் 4. தகுதியான நட்பு. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்பார்கள். உங்களை விட கீழான சிந்தனை கொண்டவர்களுடன் பழகினால் உங்கள் மதிப்பும் அவர்கள் நிலைக்கு தள்ளப்படும். எப்போதும் உங்களை விட அறிவிலும் அனுபவத்திலும் சிறந்தவர்களுடன் நட்பு கொள்வது உங்களின் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். உதாரணம்: எப்போதும் வெற்றியை பற்றியும் உழைப்பை பற்றியும் பேசுபவர்களுடன் பழகினால் நீங்களும் முன்னேறுவீர்கள். மாறாக எப்போதும் மற்றவர்களை பற்றி குறை சொல்பவர்களுடன் இருந்தால் உங்கள் எண்ணங்களும் தாழ்ந்துவிடும். உங்கள் நண்பர்கள் குழுவே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ரகசியம் 5. தவறுகளிலிருந்து கற்றல். சாணக்கியர் கூறுகிறார், மற்றவர்கள் செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களே தவறு செய்து அதிலிருந்து கற்றுக்கொள்ள நினைத்தால் உங்கள் ஆயுள் போதாது. தோல்வி என்பது அவமானம் அல்ல, அது ஒரு பாடம். அதை சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் கெத்து தானாக உயரும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். உதாரணம்: ஒரு தொழிலில் நஷ்டமடைந்த ஒருவரிடம் பேசி அவர் எங்கே தவறு செய்தார் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அதே தொழிலை தொடங்கும்போது அந்த தவறுகளை தவிர்த்தால் நீங்கள் சீக்கிரம் வெற்றியடையலாம். ரகசியம் 6. காலத்தின் அருமை. நேரத்தை மதிக்காதவனை காலம் மதிக்காது. ஒரு செயலை செய்ய வேண்டிய சரியான நேரத்தை தவறவிட்டால் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. சொன்ன நேரத்திற்கு செல்வதும் குறித்த நேரத்தில் வேலையை முடிப்பதும் உங்களை ஒரு ஒழுக்கமான மனிதராக காட்டும். உதாரணம்: ஒரு வேலையை செய்ய 9 மணி என்று நினைத்தால் 8:55க்கே அங்கே இருப்பது உங்கள் மதிப்பை உயர்த்தும். நேரத்தை மதிக்க தெரிந்தவன் எதையும் சாதிக்க முடியும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 7. பயத்தை எதிர்கொள்ளுதல். பயம் உங்களை தேடி வரும் வரை காத்திருக்காதீர்கள். எதை கண்டு அஞ்சுகிறீர்களோ அதை துணிச்சலுடன் எதிர்கொள்ளுங்கள்.
பயத்தை வென்றவன் எதற்கும் கலங்க மாட்டான். அந்த மனதிடமே ஒரு தலைவனுக்கான அடையாளம் என்று கூறுகிறார். உதாரணம், பலருக்கும் மேடையில் பேச பயம் இருக்கும். அதை தவிர்த்தால் பயம் வளரும். ஆனால் ஒரு முறை துணிந்து மேடையில் ஏறி பேச தொடங்கிவிட்டால் அந்த பயம் உங்களை விட்டு ஓடிவிடும். உங்கள் தைரியமே உங்கள் அடையாளமாகும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 8. செல்வத்தை சேமித்தல். பணம் இல்லாதவன் பிணம் என்பார் சாணக்கியர். கஷ்ட காலங்களில் உங்களை காக்கப் போவது உங்கள் சேமிப்பு தான். உங்கள் கையில் பணம் இருக்கும்போது உங்கள் குரலிலும் செயலிலும் ஒரு தனி தைரியம் பிறக்கும். இது உங்களை சுற்றியிருப்பவர்களிடம் மரியாதையை உண்டாக்கும். உதாரணம், உங்களுக்கு ஒரு மாத வருமானம் 30,000 ரூபாய் என்றால் அதில் 5,000 ரூபாயாவது சேமித்து வையுங்கள். திடீரென ஒரு மருத்துவ செலவு அல்லது அவசர தேவை வரும்போது யாரிடமும் கையேந்தாமல் உங்கள் பணத்தை கொண்டே சமாளிப்பது உங்கள் கௌரவத்தை காக்கும். ரகசியம் 9. அறிவும் அடக்கமும். அதிக அறிவு உள்ளவன் அடக்கமாக இருப்பான். உங்கள் திறமையை நீங்களே தம்பட்டம் அடிக்க தேவையில்லை. உங்கள் செயல்கள் உங்கள் திறமையை பேசட்டும். அமைதியாகவும் ஆழமான அறிவோடும் இருப்பவர்களை கண்டால் உலகம் தானாகவே தலைவணங்கும். உதாரணம், உங்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிந்திருந்தாலும் மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிடாமல் கேட்டுவிட்டு தேவைப்படும் போது மட்டும் உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள். நிறைக்குடம் தழும்பாது என்பதற்கு ஏற்ப அமைதியாக இருப்பவர்களே அதிக ஞானம் கொண்டவர்களாக கருதப்படுவர். ரகசியம் 10. சுயமரியாதை. யார் ஒருவன் தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்கிறானோ அவன் உயிருடன் இருந்தாலும் இறந்தவனுக்கு சமம். உங்களை மதிக்காத இடத்திலிருந்து வெளியேறுவது பலவீனம் அல்ல, அது உங்கள் மாண்பு. எங்கு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையோ அங்கு உங்கள் மௌனமே பதிலாக இருக்கட்டும். உதாரணம், ஒரு உறவினரோ அல்லது நண்பரோ உங்களை ஒரு விசேஷத்திற்கு அழைக்கவில்லை என்றால் அங்கு வலுக்கட்டாயமாக போகாதீர்கள். உங்கள் மதிப்பு இல்லாத இடத்தில் உங்கள் இருப்பு தேவையில்லை. உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் இருப்பதே உங்கள் உண்மையான கெத்து என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ஆச்சாரிய சாணக்கியர் கூறிய இந்த 10 ரகசியங்களையும் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.